வணக்கம் மாஸ்டர்ஸ். திருப்பி எல்லாத்தையும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம். பழனியப்பன் சார் ரொம்ப அற்புதமான மெசேஜ் கொடுத்தாரு. கண்டிப்பா வந்து நம்ம தியானம் அதுல நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும். சில சுச்சுவேஷன்ஸ்னால கண்டிப்பா சீக்கிரமா நானும் இந்த சர்வீஸ்க்கு வருவேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா நான் பண்ணுவேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ எனக்கு டக்குன்னு பேசும்போது என்னோட லைஃப்ல பெரிய மாற்றம் கொடுத்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மாற்றம் கொடுத்தது மௌனம். மௌனம் மௌனத்தினால என் வாழ்க்கை எப்படி மாறின்றது மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் என்னோட பர்சனல் ஷேரிங்கை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மௌனம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. தியானம் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோ அதெல்லாம் மௌனம் கொடுக்கும். உதா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா டூ வீலர்ல போனா எப்படிங்க போவோம்? ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். டூ வீலர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 hours 3 hours எப்படியோ அவங்க ஸ்பீடு பொறுத்து. ஆனா இதே ஃபிளைட்ல போகணும்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எப்படி போய் சேர்ந்துருவோம்? வித்தின் மினிட்ஸ்ல போய் சேர்ந்துருவோம் இல்லையா? எவ்வளவு குவிக்கா போய் சேர்ந்துருவோம் இல்லையா ஃபிளைட்டா இருந்தா? அதேதான் இந்த மௌனம் செய்யும் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு தியானம் என்ன கொடுக்குதோ அது மௌனம் வந்து அந்த விஷயத்த போய் ரீச் ஆறதுக்கு பன்மடங்கு ஃபாஸ்டா அந்த இடத்துல நம்ம போய் ரீச் ஆயிடுவோம். நம்மளுக்கு அதுதான் இந்த மௌனம் நம்மளுக்கு கொடுக்கறது. தியானத்தினால என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். ஒரு குழப்பமா இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த குழப்பத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆரோக்கியத்தை கொடுக்கும். மன அமைதியை கொடுக்கும். சந்தோஷம் கொடுக்கும். ஆனந்தத்தை கொடுக்கும். நான் இப்ப எனக்கு ரிலேஷன்ஸ்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. நான் இந்த விஷயத்தை எப்படி நான் டீல் பண்ணணும்? ஒரு பிரச்சனை வருது. எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து எல்லாத்துக்குமே அது சுமூகமானதாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும். அப்படின்னா நான் என்ன முடிவு எடுக்கணும்? அந்த முடிவுக்கு வந்து தியானமோட அந்த மௌனம் சேரும்போது ரொம்ப அற்புதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும் மாஸ்டர்ஸ். எப்படி தியானத்துல கிடைக்கிறதுல எப்படி மௌனத்திலயும் கிடைக்குது ஃபாஸ்டா அப்படின்னா, நம்ம மனசு அமைதியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மௌனம் வந்து இருக்கும்போது நம்ம சோலோட கனெக்ட் ஆயிடுவோம். நம்ம சோலோட கனெக்ட் ஆகும்போது என்ன? சோல் தான் என்னங்க நம்மளுக்கு தெரியும். சோல் தான் உண்மை, சத்தியம் இல்லைங்களா? சோ நம்ம மனசு அமைதியா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோலோட கனெக்ட் ஆயிடுவோம். சோலோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இதென்ன குழப்பம் இருந்தா அங்கிருந்து ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எப்ப பார் இந்த ஸ்டார்டிங் சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் குழப்பமான ஒரு ஏதோ ஒரு குழப்பம் எனக்கு என்ன தெளிவு கிடைக்கலன்னா நம்மளுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப இதே போலதான் ஒரு செஷன்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பாக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கு, எனக்கு ஒரு தெளிவு கொடுங்கன்னு நம்ம கேட்போம். ஆனா எல்லா இடத்துலயுமே எல்லா சூழ்நிலைகளுக்குமே அது நம்மளுக்கு அது வந்து சாத்தியமா? எனக்கு திடீர்னு நைட் ஒரு 10 மணிக்கு ஒரு டவுட் வருது, நம்ம மாஸ்டர்ஸை போய் அப்ரோச் பண்ண முடியுங்களா? முடியாது இல்லையா? சோ அந்த இடத்துல நம்ம தியானம் செய்யும் போது ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஆனா தியானம் பண்ணும்போது இன்னும் குயிக்கா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா நம்ம மௌனத்துல இருக்கணும். மௌனத்துல இருக்கணும்னா நைட் 10 மணிக்கு இருக்கிறது இல்ல. ரெகுலராவே, ரொட்டீனாவே, பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம ஃபுட் சாப்பிடுறோம் எப்படி? நம்ம நம்ம 3 நாளா சாப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கு இல்லையா நம்மளுக்கு? அந்த ரொட்டீன் மாதிரி நம்ம லைஃப்ல தியானம் எப்படி ஒரு ரொட்டீனா இருக்கோ அதே போல மௌனமும் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாச்சும் நம்ம மௌனம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். சோ நானும் அதை யோசனை பண்ணிட்டே இருக்கேன். நம்ம மௌனத்துல இருக்கணும், மௌனம் தான் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னால முடிந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி நிறைய பேச்சுக்கள் பேசுவேன், அப்போஸ் பண்ணுவேன். இந்த மௌனம் இருக்கும்போது நான் குவைட்டா இருக்கேன். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது இல்ல, அமைதியா இருக்கேன். இதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு மௌனத்தை கொடுக்கும். மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வார்த்தைகள்ல தெளிவு இருக்கும், எண்ணத்துல தெளிவு இருக்கும், நம்ம செயல்கள்ல தெளிவு இருக்கும். எண்ணம் ஃபர்ஸ்ட் சிந்தனை கிளியர் ஆகும் நம்மளுக்கு. நம்ம தாட் ப்ராசஸ்ல பேசிக்கே நம்மளுக்கு கிளியர் ஆயிருச்சுன்னா அடுத்தது எப்படி இப்படிங்க இருக்கும்? சரியானதாக இருக்குமோ? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையில ஒரு தெளிவு. ஓகேங்களா? சிந்தனையில தெளிவா இருக்கும்போது எண்ணம், அதை தொடர்ந்து சார்ந்ததுன்னா எண்ணம் வரும். எண்ணம் வரும்போது சொல், சொல்ல ஒரு தெளிவு, சொல் வரும்போது அடுத்தது செயல். சோ எண்ணம், சிந்தனை, எண்ணம், சொல், செயல்.
சோ இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு தெளிவு கொடுத்துரும் நம்மளுக்கு. சோ ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரெகுலராகவே மௌனம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? இத பத்தின நெறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்மளோட பிரம்ம ரிஷி பத்ரிஜியே வந்து பாத்தீங்கன்னா, 1 வருஷம் கம்ப்ளீட்டா மௌனம் இருந்திருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. மௌனம்ன்றது ரொம்ப கடினமான செயல் தான். ஆனா, அவ்ளோ பெரிய மாஸ்டர்ஸ் அ நம்மளால ரொட்டீன்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மௌனம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் செய்யலாம். அப்புறம் நம்ம 1 நாள் செய்யலாம். இப்ப நம்மளுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம மௌனம் இருக்கணும்னு நம்ம நெனப்போம். ஆனா, நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா, வீட்டு சூழ்நிலை. இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, கடை இருக்கு. கடையில இருக்கும்போது நான் எப்படி மௌனத்துல இருக்க முடியும்? கடையில இருக்கும்போதும் யாரும் இல்லாதப்ப நம்ம கம்முனு இருக்கலாம். ஆனா, கடையில உட்காரும்போது நம்ம சிந்தனை அடுத்தது என்ன செய்யணும்? என்னென்ன செய்யணுமா? கண்டிப்பா அந்த இடத்துல உட்காரும்போது அந்த சிந்தனை நம்மளுக்கு வந்துரும் இல்லையா? கடையில உட்காரப்ப. வீட்டுக்கு வரும்போது வீட்டு வேலைகள் இருக்கும். இது 2மே அல்லாத நிலையில நம்ம மௌனம் இருக்க ட்ரை பண்ணணும். நான் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும். ஒரு 4 நாள் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு தீர்வு நம்மளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடியில வந்து நம்ம தெரியும் இல்லீங்களா? த நம்ம தமிழ்நாடுலயே வாணியம்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல பிரமிட் இருக்கு. அகத்தியர் பிரமிடு இருக்கு. அங்க மர்கப பிரமிடு இருக்கு. ரொம்ப அழகான அற்புதமான சூழ்நிலை இருக்கும். அமைதியான சூழ்நிலை இருக்கு. அங்க போய் நம்ம தியானம் அமைதியா இருந்தோம் அப்படின்னா, அங்க தியானத்திலோடு இருந்து மௌனம் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு அவ்ளோ அற்புதமா இருக்கும் மாஸ்டர்ஸ். என்னோட லைஃப் அங்க தான் சேஞ்ச் ஆச்சு. அந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆச்சு. ஆ பத்ரிஜி வந்து 1 வருஷம் மௌனமா இருந்தாரு. கம்ப்ளீட் மௌனமா இருந்தாரு. எப்படி இருக்க முடியும்? அவ்ளோ பெரிய மாஸ்டர்ஸ் அந்த இயர் ஃபுல்லுமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம மௌனத்துல இருந்தா எப்படிங்க? யாருக்காக செஞ்சாங்க? இப்ப வந்து சொன்னாரு இல்லையா அவங்க மாஸ்டர்ஸ். நம்ம நேச்சர் நம்மளுக்கு எவ்வளவோ குடுக்குது. நம்ம நேச்சருக்கு என்ன குடுக்குறோம்? நம்ம சமுதாயத்துக்கு என்ன குடுக்குறோம்? பத்ரிஜி வந்துட்டு குடுக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியா இருந்து அவங்களோட எனர்ஜிய குடுத்தாரு. அதே போல தான் நம்மளால முடிந்த சேவை. ஃபர்ஸ்ட் நம்மளால பெரிய சேவை செய்ய முடியலன்னா, ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு விஷயம் என்னன்னா மாஸ்டர்ஸ், நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் சரியானதாக இருக்கும். நம்ம சூழ்நிலை சரியானதாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்களேன். எப்படி ஒரு நெகட்டிவ் பாஸ் ஆகுதோ அந்த ஃபேமிலிக்குள்ள. இப்ப உதாரணத்துக்கு நான் அந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நெறைய கத்துவேன். கத்தும்போது என்ன ஆகும் மாஸ்டர்ஸ்? என்னோட கோவம் என் ஹஸ்பண்டுக்கு போகும். ஹஸ்பண்டோட கோவம் அவர் போற சிச்சுவேஷன்ஸ் அவங்க அவங்க கீழ ஒரு 2 பேர் வேலை செய்வாங்க இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த கோவம் போகும். அந்த கோவம் வீட்ல போகும். தொடரு. அந்த கோவம் ஒரு சங்கிலியாக எல்லா இடத்துலயுமே பறந்துரும். அடுத்தடுத்து அந்த குழந்தைங்க, அந்த ஃபேமிலி. ஸோ என்னோட கோவம் என்னோட ஹஸ்பண்ட அஃபெக்ட் ஆகுறது, என்னோட கணவர அஃபெக்ட் ஆகுது, என்னோட குழந்தைங்கள அஃபெக்ட் ஆகுது. அதனால இன்னொரு குடும்பத்த அஃபெக்ட் ஆகுது. அதனால தொடர்ந்து அந்த குடும்பம். ஸோ இதேதான். இப்ப நான் அமைதியா இருக்கேன். மௌனத்துல இருக்கேன் நானு. மௌனத்தினால எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை வருது. நான் அத எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் யோசனை பண்றேன். நான் அமைதியா இருக்கேன். ஆ சால்வ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதனால என்ன ஆகுது? அவரோட வேலைய அவர் சிறப்பா செய்றாரு. சோ பேசிக் நம்மளால ஃபர்ஸ்ட் இது ஒரு சேவன கூட ஆரம்பிக்கலாம். நான் மௌனமா இருக்கிறத ஒரு சேவன கூட நம்ம நெனச்சு ஆரம்பிக்கலாம். பிகாஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால துன்பம் குடுக்காம இருக்கலாம் இல்லையா? ஆமா இல்லைங்களா? அமைதியா மௌனம் பிக்கெஸ்ட் பவர். வீட்லயும் வந்து டீல் பண்றதுக்கு நான் மௌனம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செயல நான் மௌனமா இருக்கும்போது, அதோட விளைவுகளே தனியா இருக்கு. இதே தான் வந்து பிரம்ம ரிஷி பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஆ ஆ நம்ம வந்து திருவண்ணாமலையில ரமணர் இருக்கார் இல்லையா? அவரும் மௌனத்திலேயே தான் இருப்பார். எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் அவர் மௌனத்திலேயே தான் இருக்கார். அவர் அங்க போய் கேட்டோம்னு நெறைய பேர் மௌனம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நெறைய பேர் திருவண்ணாமலை வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அடுத்த சிச்சுவேஷன் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றப்ப அங்க போறாங்க. மௌனத்த பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெறைய பேருக்கு ரமணர தெரியும் இல்லையா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நாகேஸ்வரராவ் சார். எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. ஆன்ம நெறைய பாஸ்டர்ஸ்க்கு தெரியும். ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நாகேஸ்வரராவ் சார். அவர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மௌனம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு சத்தியம் தெரியும். நம்ம மௌனம் இருக்கும்போது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆத்ம தத்துவம் தெரியும். நம்ம சத்தியம், நம்ம வாழ்றதே எதுக்காக அப்படின்னா, இந்த சத்தியத்த ஃபாலோ பண்ணிட்டு அந்த சத்தியத்துல நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கே நம்ம சத்தியத்தோட வாழணுன்றதுக்காக தான் இதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ
இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கை சேஞ்ச் ஆனது வாணியம்பாடியில தான். அந்த இடத்துல வந்து நாகேஸ்வர சாரை மீட் பண்ணேன். மௌனம் முடிஞ்சிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு தெளிவு கிடைச்சது அந்த இடத்துல. அத்தனை மாற்றங்கள் என்னோட நடந்தது என்னோட மௌனத்துல. மௌனம் தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும் நம்மளுக்கு. மௌனம் தான் கடவுளின் மொழி, விஸ்வ மொழி. நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் மட்டுமே. மௌனத்துல இருக்கும்போது தான் நம்ம சோலோட கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு. அத சத்தியத்தை நம்மளுக்கு காட்டும். சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஆஹ் மௌனம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கிறது, அதுதான் மௌனம் அப்படின்றத விட அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு அதுவும் அமைதியா இருக்கணும். நம்ம புத்தி, வார்த்தைகள் எதுவுமே இல்லாம எல்லாமே அமைதியா இருக்கணும் நம்மளுக்கு வந்து. நம்ம வாய், மூளை, மனசு எல்லாமே அமைதியா இருக்கணும். அதுதான் மௌனம். அதுதான் மௌனம். நம்ம அப்படி இருந்தா மட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். அதுதான் நிஜமான மௌனம். எல்லாத்துலயுமே மௌனமா இருக்கணும். மௌனமா இருக்கும்போது என்ன ஆகும்? அளவோட பேசுவோம் நம்மளுக்கு. தேவையில்லாத வார்த்தைகளே பேச மாட்டோம் நம்மளுக்கு. எந்த இடத்துல எப்படி பேசணுமோ, எந்த இடத்துல பேசணுமோ, அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம பேசுவோம். நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம அந்த மௌனமா இருக்கும்போது, மௌனமா இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அழகா ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு. நெறைய மாஸ்டர்ஸ் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஆ நம்மளுக்கே தெரியும். தியானம் செய்ய ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீக்வென்சி லெவல் மாறும். நம்மளோட ஆறா மாறும். ஆ மாறும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மௌனத்துக்கு போயிடுவோம். நம்மளுக்கே தெரியாம மௌனத்துக்கு போயிடுவோம். இப்ப எதுக்கு நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்கோம்? இந்த கூட்டத்துல நம்ம பேசணுமா? இந்த இடத்துல நம்ம பேசணுமா? ஆட்டோமேட்டிக்கமா வந்துரும். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தான் நம்ம நெறைய எஃபோர்ட் போடணும். ஐயோ! நான் பேச்ச குறைக்கணும். ஆனா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அளவா பேசுவோம். நிறைவா பேசவே மாட்டோம். அளவா பேசுவோம். தேவையான வார்த்தைகள் மட்டுமே பேசுவோம் நம்மளுக்கு. எந்த இடத்துல பேசணுமோ, அந்த இடத்துல தான் பேசுவோம். எக்ஸ்ட்ராவா பேச மாட்டோம். தேவையில்லாதத பேச மாட்டோம். எந்த சமயத்துல தேவையோ, அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம பேசுவோம். அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ். மௌனம் இருக்கும்போது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. நீங்க எதிர்பார்க்காத அளவு நம்ம வாழ்க்கை மாறும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. அதுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே இப்ப பௌர்ணமி நம்மளுக்கு. பௌர்ணமி சமயத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மௌனமா இருக்கலாம். அமைதியாக இருக்கலாம். நம்மளால ஃபர்ஸ்ட் மௌனம் இருக்க முடியலையா? புக் எடுத்து படிங்க. நிறைய புக்ஸ் படிங்க. என்னால ஐயோ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் தொட தொடன்னு பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஆகணும். யார்கிட்டயும் பேசாம இருக்கணும்னா டேக் அ புக். புக் எடுத்துருங்க. புக் எடுத்து பே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா கொண்டு போகலாம். நெகட்டிவ் எல்லாம் விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா போயிடலாம். ஃபர்ஸ்ட் புக் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கூட கடையில இருக்கும்போது நான் செய்வேன் நான். என்னால அங்க மௌனம் இருக்க முடியாது. ஆனா புத்தகம் படிக்க முடியும் என்னால. புத்தகம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம புத்தகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாத வார்த்தைகள குறைக்கிறதுக்கு புக்கு. புக்கு வந்தோனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்க்கு வந்துருவோம். அப்ப அமைதியாயிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அப்படியே மனசு அமைதியாயிடும். அப்ப நம்ம வந்து மௌனத்துல வந்துருவோம். அப்புறம் அந்த இப்ப நான் கடைசியில அடுத்த லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் எம்ப்டி. அப்படியே எம்ப்டியா இருப்பேன் கடையில. எனக்கு புக்கு தேவையில்ல, மனிதர்கள் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நான் அமைதியா இருப்பேன். அந்த மௌனம் வந்து எனக்கு சந்தோஷத்த குடுக்குது, ஆனந்தம் குடுக்குது. இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். நம்ம அப்படிதான் இருந்தோம் நம்மளுக்கு. குழந்தைங்க வந்து நம்ம நெறைய விஷயத்துல கேட்டுருக்கோம். அந்த குழந்தைங்க எப்படிங்க இருக்காங்க? எப்படி ஆனந்தமா இருக்காங்க? எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்காங்க. எப்ப பாரு குழந்தைங்க அம்மா வேணும், அப்பா வேணும்னு கேக்குறாங்களா? அவங்க அவங்களுடைய சந்தோஷமா இருக்காங்க. பார்த்திருப்போம் இல்லையா? அவங்களே எப்படி நம்ம யோசனை பண்ணுவோம்? எப்படி அவங்களே தனியா சிரிச்சு ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் கனெக்டட் டு தியர் இன்னர். அதனாலதான் அவங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க தனியா இருந்தா கூட ஆனந்தமா இருக்காங்க. ஆனா நம்ம எப்படிங்க இருக்கோம்? தனியா விட்டா அப்படின்னா தனியாவே இருக்கிறது இல்ல. அதுவும் நம்ம இப்ப தனியா இருக்கிறதுக்கு இந்த போன் விடுறதே இல்ல. 24/7 நம்மளுக்கே பிஸியா வச்சுக்கிறதுக்கு போன். என்ன இப்ப என்ன பண்றது? என்ன செய்யலாம்? எடு போன் எடு. யார்ட்டயாச்சும் பேசு. ஏதோ ஒண்ணு பாரு.
ஏதோ ஒண்ணு செய். தொடர்ந்து நம்மள வந்து பிஸியாவே வச்சுட்டு இருக்கோம். அந்த ஃபோன் நம்மள விடுறதே இல்ல நம்மளுக்கு. ட்ரை பண்ணுங்க மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மௌனம் இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன ஒரு இடத்துல வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி நம்மலாம் இருந்திருக்கோம் இல்லையா? ஃபோன் நம்ம எங்க எப்படிங்க இருக்கும்? ஃபோன் ஒரு இடத்துல இருக்கும். ஃபோன் வந்தா தான் போய் எடுத்து பேசுவோம் இல்லையா? அதே மாரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபோன ஒரு இடத்துல வச்சுட்டு, ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபோன ஒரு இடத்துல வச்சிடலாம். அந்த இடத்துல வச்சுட்டு, நான் ஃபோன் வந்தா தான் இன்னைக்கு நான் பேசுவேன். இல்லன்னா நான் ஃபோன்ல எதுவுமே பார்க்க மாட்டேன். ஈவன் தொடர்ந்து நம்ம வந்து மைண்ட பிஸியாவே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னாவே, இந்த மாரி ஸ்பீச் கேட்கறது கூட பாருங்களேன். ஒரு நாளைக்கு அளவா ஸ்பீச் கேட்டா போதும் மாஸ்டர்ஸ். காலையில ஒரு செஷன், 11 மணி ஒரு செஷன், 1 மணி ஒரு செஷன், 4 மணி, 7 மணி, 9 மணி தேவையே இல்ல. 2 செஷன் போதும் ஒரு நாளைக்கு. போதும். 2 செஷன் போதும். நெறைய செஷன்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தா, அது கூட பிஸி ஆயிட்டே இருக்கும் நம்ம மைண்ட். பாசிட்டிவா இருந்தா கூட போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்ப போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? எப்படி நம்ம செயலுக்கு கொண்டு வரது? எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது இல்லையா? சோ, ஃபர்ஸ்ட் நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள நம்மளால என்ன கொண்டு வரணும்? இந்த மௌனம் செய்றதுக்கு நான் என்னலாம் ட்ரை பண்ணலாம்? மனச அமைதிப்படுத்துறதுக்கு என்னலாம் ட்ரை பண்ணலாம்? பிராக்டிகலா என்ன பண்ணலாம்? யோசனை பண்ணுங்க. லேடீஸ் நம்மளுக்கே தெரியாம பெரியவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபோன் எடுக்காம இருந்தாங்க. வீட்ல எல்லாருமே, குழந்தைங்களும் பெரிய வரைக்கும் எல்லாருமே வந்து சைலன்ஸ்ன்றதே இருக்கவே இல்ல. ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ, அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன ஒரு இடத்துல வச்சிரலாம். நம்மளே ட்ரை பண்ணலாம். அப்ப தெரியும் மாஸ்டர்ஸ். இப்ப நான் மௌனம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா, இன்னைக்கு என்னால வாணியம்பாடி போக முடியாது. பக்கத்துல இருக்கிற பிரமிட் சென்டர்ஸ்க்கு போய் என்னால மௌனம் இருக்க முடியாது. என்னால அடுத்த வேலைகள் என்னால வந்து வீட்ல இருக்கும்போது நான் மௌனம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் என்னால பேசிக் இந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபோன ஒரு இடத்துல வச்சு பாருங்க. நம்ம எவ்ளோ நேரம் ஒரு நாளைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். பேசுறதுல, தேவையில்லாத பார்க்கறதுல, இல்ல இது எனக்கு தேவையான்னு தெரியாம நம்மளுக்கே தெரியாம ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுப்போம். ஏதோ ஒருத்தர் வந்து நம்ம WhatsApp குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள போறதுக்கு YouTube போவோம். YouTubeல நெறைய பேச ஆரம்பிப்போம். நெறைய பார்க்க ஆரம்பிச்சுருவோம். சோ, நம்மளுக்கே தெரியாம நெறைய டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு மாஸ்டர்ஸ். இந்த ஃபோன திட்டக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த செஷன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இப்ப இந்த விஷயத்த கூட நான் இப்ப உங்களுக்கு நான் அந்த ஃபோன் மூலியமா, இந்த Zoom மூலியமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சோ, அதனால எல்லாத்துலயுமே ஒரு அளவு. எல்லாத்துலயுமே ஒரு அளவு. உணவுல அளவு, பேசுறதுல அளவு, திங்க் பண்றதுல ஒரு அளவு, செயல்கள் அளவு, சிந்தனை அளவு, எல்லாமே அளவா இருக்கும்போது எப்படிங்க இருக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர்ஸ் வாழ்க்கை. சூப்பரா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓ! இதுக்காக தான் நம்ம பொறந்திருக்கோம். இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் பொறந்திருக்கோன்ற சத்தியத்த நம்ம மறந்துட்டோம். இந்த உலகத்துல வந்த உடனே இந்த மாயத்துல நம்ம சிக்கிட்டு, ஃபேமிலில ஒரு சிக்கிட்டு, பிரச்சனைகள்ல சிக்கி இருந்துட்டு, நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோன்ற சத்தியத்த நம்ம மறந்துட்டோம். அந்த சத்தியத்த உணர்றதுக்கு தியானம் ஃபாஸ்ட்டா அந்த தியானத்தோட அந்த மௌனம் ஹெல்ப் பண்றப்போ ஒரு டெஸ்டினேஷன போய் ரீச் பண்றதுக்கு மௌனம் மட்டுமே மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு ஒரு பெரிய, 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 பெரிய ஒரு துணை. ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம். மௌனமோட தியானம் சேரும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் மாஸ்டர்ஸ். இது எல்லாருக்குமே வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பௌர்ணமி. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பௌர்ணமியோட எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு 5 டேஸ் இருக்கும். என்னால இன்னைக்கு பண்ண முடியல. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு பண்ண முடியல. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ் பக்கத்துல போய் சென்டர்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கே தெரியாம நெறைய பிரச்சனைகள்ல சிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு. சின்னதாக இருக்கட்டும், பெரிதாக இருக்கட்டும், அதுக்குள்ளறயே போய் உட்காந்துருவோம். அத விட்டு வெளிய வர்றதுக்கு இது தவிர்த்து நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கமே கிடையாது. அதுக்கு மார்க்கமே நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு. சோ ஆ அப்புறம் இன்னொன்னு, இந்த மௌனம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ மௌனத்துல ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மளுக்கு. மௌனம் என்னெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யுமோ, அதெல்லாம் தியானம். தியானம் என்னெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யுமோ, அது மௌனமும் செய்யும். நம்ம நெனைப்போம், நம்ம ரெகுலரா வந்து ஒரு 4:30 மணி எடுத்துட்டு இப்ப 3 to 4:30 நடக்குது. இந்த மாரி மார்னிங் மெடிடேஷன் நடக்குது. நம்ம இதுல போய் கலந்துக்கணும். அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா நம்மளால எந்திரிக்க முடியாது. ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம், ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். திருப்பி அதனால முடியாது நம்மளுக்கு. திருப்பி வரும்.
ஆனா இந்த தியானம் செய்யும்போது, தியானத்துல இருக்கும்போது ஒரு முடிவெடுப்போம். அத மௌனத்திலோட இருக்கும்போது, இன்னும் அந்த தியானம் பிளஸ் மௌனம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முடிவு வந்து எடுத்த முடிவுல செயல்படுத்துறதுக்கு உதவி செய்யும் நம்மளுக்கு. இந்த மௌனம். ஒரு செயல செய்யறதுக்கு இந்த மௌனம் இம்மீடியட்டா ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு இல்லையா? எனக்குள்ள நெறைய விஷயங்கள் மண்டைக்குள்ள இருக்கு. எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், அது செய்யணுமா? தேவையில்ல. ஒண்ணு பாஸ்ட்ல இருப்போம். இல்ல ஃபியூச்சர்ல இருப்போம். இல்ல நேத்து நடந்த விஷயங்கள் அலை போட்டுட்டு இருப்போம். நேத்து முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த பாஸ்ட் தேவையில்லையே நம்மளுக்கு, ஃபியூச்சர் தேவையில்ல. பிரசன்ட் மொமெண்ட். இந்த பிரசன்ட்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ நம்ம மௌனம் இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம எடுத்த முடிவுகள்ல ஸ்ட்ராங்கா முடிவெடுப்போம். அந்த முடிவெடுத்த விஷயத்துல நம்ம செயல்படுத்துறதுக்கு இந்த மௌனம் ஹெல்ப் பண்ணும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மௌனம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய அத்தன அற்புதமா மாத்தும் மாஸ்டர்ஸ். ரொம்ப அழகா மாத்தும் நம்மளுக்கு. இந்த மௌனம் வந்து நம்ம கடவுளின் ராஜ்யம்னு சொல்லலாம் நம்மளுக்கு. ஏன்னா, அது தூய்மையான மனம் தான் கடவுளோட ராஜ்யம். ஸோ அந்த இடத்துல இந்த மௌனம் நம்மளுக்கு அவ்வளோ அழகா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் மாஸ்டர்ஸ். மெஹர் பாபா எல்லாருமே ஒவ்வொரு பர்பஸுக்காக தான் பொறந்திருக்காங்க இல்லையா? ஸோ மெஹர் பாபா அதுக்காக தான் பொறந்திருக்காங்க. 40 இயர்ஸ் 40 வருட காலம் மௌனமா இருந்திருக்காங்கன்னா, யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் 1 மணி நேரம் மௌனமா இருக்க முடியல நம்மளால. மிஞ்சி போனா பிராக்டிஸ் பண்ணா 1 நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் 5 நாள் இருக்கலாம். இந்த மாரி ஒரு சென்டர்ஸ் போறப்ப, அதுவும் நம்மளால வீட்டு இருக்கிற சூழ்நிலை நம்மளால இருக்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச நெறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. 40 ஹவர்ஸ் இருந்திருக்காங்க. 40 டேஸ் இருந்திருக்காங்க. வீட்லயே இருந்து 40 டேஸ் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு டெசிஷன் எடுத்தா நம்ம ஃபேமிலி அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளால அங்க போய் இருக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு நம்ம ஃபேமிலி இங்க ஹெல்ப் பண்ணும். 50 இயர்ஸ் அபவ் என்னோட கடமைகள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, தாராளமா நம்ம அடுத்தது கண்டிப்பா எல்லாருமே வந்து பிரமிட் சென்டர்ஸ்ல நம்ம கண்டிப்பா மௌனம் சத்தியமா இருந்தே ஆகணும். நம்மளால பௌர்ணமி நாள் 5 நாள் இருக்க முடியலையா? அமாவாசை அப்ப 3 நாள் இருக்கலாம். 3 டேஸ் இருக்கலாம் நம்ம. ஸோ அந்த இடத்துலயாச்சும் நம்ம போய் இருக்கலாம். கண்டிப்பா மாஸ்டர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு நாள்ல ரொம்ப அற்புதமா ட்ரை பண்ணுங்க. நான் வந்து மௌனம் இருக்கணும். நான் அந்த இடத்துல இருக்கணும். 50 இயர்ஸ் அண்ட் அபவ் கண்டிப்பா போய் அந்த இடத்துல இருக்கணும். நம்ம ஃபேமிலி நெறைய பேர் வந்து அந்த ஃபேமிலில திருப்பி திருப்பி ரொட்டீனா இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாம அந்த வாழ்க்கை, அட்டாச்மெண்ட், பாண்டேஜ் நெறைய இதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம். பாசிட்டிவா கூட சிக்கியிருக்கலாம். நான் நெகட்டிவா மட்டும் சொல்லல. பாசிட்டிவா கூட இருக்கலாம். என்னோட குழந்தை, என்னோட ஃபேமிலி, நான் இத்தன விஷயங்கள் ஃபங்ஷன்ஸ்க்கு போணும். நான் அங்க போய் இருக்கணும். ஸோ அடுத்தது நான் என்ன அப்படி நம்மளுக்கே தெரியாம அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கூட நம்ம சிக்கியிருப்போம் நம்மளுக்கு. அத விட்டும் நம்ம விலகணும். எதுக்காக விலகணும்? அப்பதான் என்னோட பர்ப்பஸ் தெரியும் நம்மளுக்கு. நான் எதுக்காக பொறந்திருக்கேன்? நான் வந்திருக்கேன்? நான் எதுக்காக இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன்? எல்லாமே நம்ம அமைதியா இருந்தா மட்டுமே நம்மளுக்கு தெரியும். இல்ல நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே, எல்லாருமே மாஸ்டர்ஸ். ஒரு பர்ப்பஸுக்காக தான் நம்ம பொறந்திருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் பொறந்திருப்போம். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த ஸ்ட்ராங் விஷன் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அது தெரியறதுக்கு இந்த தியானத்தோட இந்த மௌனம் இருந்தா மட்டுமே நம்மளுக்கு இன்னும் குயிக்கா தெரியணும். இன்னும் எவ்வளவு நாள் நம்ம ஸ்லோவா ஓடிட்டு இருக்கலாம்? அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப குயிக்கா நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம எத்தனை விஷயங்கள் நெறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. குயிக்கா மாறிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. 2025 வந்த மாரி இருக்கு. இப்பதான் பிப்ரவரி வந்த மாரி இருக்கு. அடுத்தது மார்ச் வந்துருச்சு இல்லைங்களா? நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்மளும் வேகமா ஓடணும் இல்லையா? வேகமா ஓடுறதுக்கு மௌனமோட தியானமே மாஸ்டர்ஸ். ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். ரொம்ப ஃபாஸ்டான வாகனம் மௌனம் மட்டுமே. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குயிக்கா வேணும். இப்ப சாப்பிடுற உணவு நம்ம நெறைய பேருக்கு வெயிட் பண்றதுக்கு டைம் இல்ல. அதனால தான் நெறைய நெறைய ஏன் இப்ப வந்து நெறைய டிஃபன் சென்டர்ஸ் குயிக்கா வந்துட்டு இருக்கு. ஏன் ஃபாஸ்ட் ஃபுட் நெறைய வந்துருச்சு. எல்லாத்துக்குமே குயிக்கா வேணும். எனக்கு ஒரு பிரச்சனை குயிக் சொல்யூஷன். உணவு எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல வேணும். எல்லாம் குயிக்கா வேணும். எல்லாமே இம்மீடியட்டா வேணும். எல்லாமே இம்மீடியட்டா வேணும். உணவுல கூட பாருங்களேன். எது நம்ம உணவு சீக்கிரமா சமைக்க முடியுமோ, அந்த உணவுல வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஆனா, ஒரு உணவுல அதிகமான சத்து இருக்குன்னா, பயிர்கள மொளக்கட்டி எடுத்து, அந்த உணவ எடுத்து அப்படியே சாப்பிடும்போது எத்தன சத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா குயிக் 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 குயிக்.
குவிக்கில் ஒரு ரிசல்ட்டும் இல்லை மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு எல்லாமே குவிக்கா வேணும். பட் ஆனா நம்மளோட சொல்யூஷன் குயிக்கா வேணும்னா மௌனம். மௌனம் தியானத்தோட மௌனம் இருந்தால் மட்டுமே நம்மளோட விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் மாஸ்டர்ஸ். என்னோட ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்கங்க நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா சொன்னேன், இப்ப ஃபைனலா சொல்றேன். என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னோட எமோஷனல், நான் ரொம்ப எமோஷனலான ஆளு. குவிக்கா ரியாக்ட் பண்ணுவேன். கோவமாகட்டும், சந்தோஷமாகட்டும், ஆனந்தமாகட்டும், எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப எமோஷனலான ஆளு. ரொம்ப குவிக்கா நான் இருப்பேன் நானு. ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா வந்துட்டு எனக்கு ஃபினான்ஷியலாவும் பிரச்சனை இருந்தது. நான் எமோஷனலா ஆனேன் இல்லையா? எமோஷனல் எனக்கு பிரச்சனை இருந்தது. அப்புறம் ஃபேமிலிலயும் பர்சனலா நானும் ஹஸ்பண்ட் தான். ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் கிடையவே கிடையாது. குழந்தைங்கள நம்மளே வளர்க்குறது எப்படி பெரியவங்க கூட இருந்து வளர்க்குறது ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா? ஸோ அதேதான். பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ போய் வாணியம்பாடியில போய் நான் மௌனம் இருந்தேனோ, அங்க போய் நான் மௌனம் இருக்கும்போது நான் அமைதியா இருந்தேன். என்னோட அமைதியா இருக்கும்போது எனக்கு என்னோட தவறுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் நான் இந்த இடத்துல இந்த தவறு செய்யறேனா, நான் இந்த இந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா, நான் குழந்தைங்களோட இந்த இடத்துல நான் கோவப்பட்டுட்டு இருக்கேனா, நான் இந்த அளவுக்கு நான் வந்து நெகட்டிவா இருக்கேனா, தேவையில்லாத விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கேனா, ஐயோ நான் இவ்ளோ பேசுறேன். கோவமா இருக்கும்போது பேசுறதே சரியான கடுப்பா இருக்கும். இவ்ளோ பேசினா எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? சரியான கடுப்பா இருக்கும். அப்ப அதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. மௌனத்துல இருக்கும்போது தான் என்னோட தவறுகள் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சது. மௌன தவறுகள் தெரிய ஆரம்பிச்சோன்னே என்ன செய்ய ஆரம்பிச்சேன்? மாற்றத்திற்கான வழி என்னன்னு யோசனை பண்ணேன். அங்க இருந்தா மட்டும் மௌனம். அப்புறம் நெறைய பேசுறது குறைக்க ஆரம்பிச்சேன். அளவா பேசினேன். தேவையான வார்த்தைகள்ல பேசினேன். வார்த்தைகள் பேசின உடனே நான் அமைதியாயிட்டேன். தேவையான வார்த்தைகள் பேசினோன்னே சொல்யூஷன் தான் கிடைச்சது. பிரச்சனை பெருசாகல. சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரு நாள் மௌனத்துல, ஒரு தடவ மௌனத்துல இது நடக்கல. 3 மாசம், 4 மாசம் தொடர்ந்து நான் மௌனத்துக்கு போயிட்டே இருந்தேன். பட் ஆனா எனக்கு இம்மீடியட்டா கிடைக்கல. நான் வந்து வாணியம் போறது போறது மாசம் மாசம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கல. ஏன்னா நான் மௌனம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும்போது என்னோட குழந்தைங்க வந்துட்டு ஆம், அப்பதான் 6th பெரிய பொண்ணு ஐ திங்க் 7th செகண்ட் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால கண்டினியூஸா போக முடியல. அம்மாவோட துணையில அம்மா குழந்தைங்கள பாத்துக்கிட்டாங்க. நான் வந்து மௌனத்துல போய் நான் இருந்தேன் நானு. அந்த இடத்துல போய் மௌனம் இருந்தேன். சோ எனக்கு மௌனத்துல எல்லா தெளிவும் கிடைச்சது. கண்டினியூஸா மௌனம் 3 months ஒன்ஸ் நான் கான்சிக்வேட்டாவே இருக்க ஆரம்பிச்சேன். அந்த மௌனத்துல எனக்கு தெளிவு கிடைச்சது. என்னோட வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா மாறிடுச்சு மாஸ்டர்ஸ். அந்த வார்த்தைகள் என்னால சொல்ல முடியல. அப்படி ஒரு ஆனந்தம் கிடைச்சது. எனக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப கிடைச்சது. நிறைய பிரமிட் நிறைய நிறைய இருக்கு இல்லையா? நெல்லூர்ல இருக்கு. நான் போனது நெல்லூர் இருக்கு, பெங்களூர் போனேன், ஹைதராபாத் போனேன், ஹிமாலயாஸ் போனேன். எத்தனை விஷயங்கள் நான் மாற ஆரம்பிச்ச உடனே என்னோட சூழ்நிலை மாறிடுச்சு. ரொம்ப ஆனந்தமா மாறிடுச்சு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஃப்ரீக்வன்சி மாற மாற எல்லாமே மாறும் மாஸ்டர்ஸ். சேஞ்ச் யோர் ஃப்ரீக்வன்சி மாஸ்டர்ஸ். இமீடியட்டா சேஞ்ச் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சி மாற மாற நம்மளுக்கு எல்லாமே மாறும். ஸோ மாறினோடனே என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது மாஸ்டர்ஸ். இப்ப வந்து என்னோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா 90%, 95% சொல்லலாம் ஆனந்தமே. 5% வந்துட்டு நம்மளோட இப்ப வந்து அடுத்த நிலை என்ன? ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இட் இஸ் மேக்கிங் ஃபார் ரீசன். யூ ஷுட் கரெக்ட். இந்த இடத்துல நீ இந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும். நீ இந்த இடத்துல மட்டும் இன்னும் மாறல. டியூன் டியூன் டியூன். மாறுங்க, மாறு மாறு மாறு, குவிக் 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 மாறு. நம்ம மாறினாதான் எல்லாமே மாறணும். நம்ம பர்பஸ்க்காக வந்திருக்கோம். வி ஆர் மாஸ்டர்ஸ். நிறைய விஷயங்களை சேவை செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மாறணும் அப்படின்னா நம்ம லைஃப் மாறும் மாஸ்டர்ஸ். அந்த வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கும் எனக்கு இந்த தியானத்தை சொல்லி கொடுத்த என்னோட சித்தி பாரதி, அவங்க இப்ப என் சித்தி பாரதி மேடத்துக்கு, பழனியப்பன் சாருக்கு, மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியுது. எல்லாத்துக்குமே என்னோட நன்றிகள் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி.